வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லிங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு என்னென்ன விதத்துல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்க போறோம். சைபர் கிரைம் நடக்காம தடுக்கிறதுக்கு லிங்க டச் பண்ணாதீங்கன்னு சொல்றத நீங்க பரவலா கேள்விப்பட்டிருப்பீங்க. லிங்க் தெரியாத முன்பின் தெரியாத லிங்க் எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நீங்க 3 விதத்துல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு லிங்க் வருது. அதாவது இந்த லிங்க் பிஷிங் லிங்க்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு எது மூலமா வரலாம்னா, எஸ்எம்எஸ் மூலமா வரலாம். அதாவது ஏதாவது ஒரு குரூப்ல வாட்ஸ்அப்லயோ அல்லது ஏதாவது ஒரு சோசியல் மீடியா சைட்ஸ்லயோ எங்க வேணாலுமே லிங்க் வரலாம். லிங்க் வருது. அதை நீங்க கிளிக் பண்றீங்கன்னா நீங்க மூன்று விதத்துல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் விதம் என்னதுன்னா, நீங்க லிங்கை கிளிக் பண்றீங்க, அதனால உங்களோட லொகேஷன் அந்த லிங்கை யார் அனுப்புனாங்களோ அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது முதல்ல உங்களோட இருப்பிடத்தை எங்க என்பதை வெளிப்படுத்திடும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விதம் என்னதுன்னா, நீங்க இப்ப லிங்கை கிளிக் பண்றீங்க, அப்போ ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுல உங்க நேமு, ஃபோன் நம்பரு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க. நீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா அந்த லிங்கை கிரியேட் பண்ணி யார் அனுப்புறாங்களோ, சைபர் கிரிமினல்ஸ் தான் இந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க, அனுப்புறாங்களோ அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுறது ஓடிபி மட்டும்தான். ஓடிபியை ஏதாவது உங்களுக்கு ஏமாத்தி வாங்கி என்ன பண்ணிடுவாங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துருவாங்க. அப்படிதான் இந்த பிஷிங் லிங்க்ஸை யூஸ் பண்றாங்க. பிஷிங் லிங்க்ஸ் மேக்சிமம் எந்த மாதிரி ஃப்ராட்ல யூஸ் பண்றாங்கன்னா, கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க, பேன் கார்டு அப்டேட் பண்ணுங்க, எலக்ட்ரிக் பில்லை பே பண்ணுங்க, அல்லதுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷனை நாங்கள் கட் பண்ணிடுவோம். இப்படின்னு வர்றது எல்லாமே எஸ்எம்எஸ் மூலமா இந்த லிங்க்ஸை வச்சு, பிஷிங் லிங்க்ஸை வச்சு என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட அட்வான்ஸா போனா மூணாவது விதமா ஏமாத்துற ஒரு ஃப்ராட் இருக்கு. அதாவது நீங்க லிங்கை கிளிக் பண்ணதுன்னு ஒரு ஆப் உங்களுக்கு தெரியாமலே உங்க போனுக்குள்ள என்ன ஆயிரும், இன்ஸ்டால் ஆயிரும். இந்த ஆப் என்ன ஒரு ஸ்பை மாதிரி உங்க மொபைல்ல என்னென்ன நடக்குங்கிறது எல்லாத்தையுமே அந்த லிங்கை கிரியேட் பண்ணி அனுப்பியிருப்பாங்கல்ல, இந்த ஆப்பை கிரியேட் பண்ணி அனுப்பினவங்களுக்கு நீங்க திரும்ப நெட்டை கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கும், திரும்ப திரும்ப அனுப்பிட்டு இருக்கும். இப்போ எதெல்லாம் அந்த இது நோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கீ ஸ்ட்ரோக்ஸ், அதாவது என்னென்ன டைப் பண்றீங்க, உங்களோட ஸ்கிரீன்ஷாட்ஸ், அடுத்து உங்கள்ட்ட என்ன ஆப் இருக்கு, உங்கள்ட்ட என்ன வீடியோஸ் இருக்கு, ஆடியோஸ் இருக்கு, கேலரி எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்கும், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எது வச்சிருக்கீங்க, உங்களோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, சோசியல் மீடியாவோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, இப்படி ஒரு ஸ்பை மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும். நீங்க சொல்லலாம், நான் நெட்டை கனெக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, நெட் கனெக்ட் ஆகாத வரைக்கும் இது டீட்டெயில்ஸை கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க எப்போ நெட்டை கனெக்ட் பண்றீங்களோ அப்போ உடனே என்ன பண்ணிடும், இந்த கனெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கு அனுப்பிடும், இந்த லிங்கை கிரியேட் பண்ணி அனுப்புனவருக்கு அனுப்பிடும். இதனால உங்க மொபைல்ல எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் ரொம்பவே சூடாகும், உங்களோட டேட்டாஸ் என்ன சீக்கிரமா காலியாகும். அது மட்டும் இல்லாம சார்ஜும் ரொம்பவே டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அன்யூஷுவல் பிஹேவியர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு என்னன்னா, மொபைலை சிம்பிளா ஃபார்மெட் அடிச்சாலே போதும். என்ன ஆயிடும், இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்க என்ன பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லிங்கை தொடாம இருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதுதான் லிங்கை டச் பண்ணாதீங்கன்னு சொல்றது. லிங்கை டச் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு இடையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸ் இருங்க, சைபர் கிரைம்ல இருந்து நீங்க தப்பிச்சிருங்க.